நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. மீண்டுமாக நான் உங்களை ஒவ்வொருவரையும் கர்த்தர்களாக இந்த செய்தியின் மூலமாக உங்களை சந்திக்க தேவன் தந்த ஈவுக்காக கிருபைக்காக தயவுக்காக நான் நன்றி செலுத்துகின்றேன். தேவன் தாமே வழிநடத்துவாராக. இந்த நாளின் கூட ஆவிக்குரிய சுதந்திரம் செய்தியின் தலைப்பு ஆவிக்குரிய சுதந்திரம் என்பதை பார்க்கின்றோம். ஆவிக்குரிய சுதந்திரம் நம்மளோடு இருக்கும் பொழுது சில நன்மைகளை குறித்து வாஞ்சையோடு செயல்பட தேவன் கிருபையும் பலனும் நிச்சயமாக தேவன் தருவார். என்னுடைய ஊர் ராஜபாளையம். பொன்னகரத்தில் கிட்டத்தட்ட 29 ஆண்டு 30வது ஆண்டுகள் நடந்து கொண்டிருக்கிறது தேவ சமாதான சபை. தேவனை குறித்து, கர்த்தருடைய வரிகளை குறித்து, கர்த்தருடைய திட்டத்தை குறித்து அருமையான ஊழியத்தை தேவன் நடத்தி கொண்டிருக்கின்றார். 25 ஆண்டுகள் வெள்ளி விழா மரகன் செட்டியார் கல்யாண மண்டபத்தில் நடந்தது சிறப்பாக. அடுத்து வரக்கூடிய 30வது ஆண்டு பொன் விழா வைக்கலாம் என்று நீங்கள் எல்லாரும் செவிங்க. தேவன் சுத்தமானால் அந்த காரியங்களை தேவன் வாய்க்க செய்வார். கிட்டத்தட்ட இன்னும் சில மாதங்கள் தான் இருக்குது. 30வது ஆண்டு நிறைவு விழா வைக்கலாம்னு நாங்கள் நினைக்கின்றோம். அதற்காக நீங்கள் செபிக்கும்பொழுது தேவன் அந்த காரியங்களை வாய்க்க செய்வார். ராஜபாளையத்தில் தேவ சமாதான சபை. என்னுடைய பேர் ஜோசப் ராமசாமி. புதன்கிழமை தோறும் இந்த ஜாஸ்வா டிவியில் நீங்கள் சுரண்டை மாவட்ட தென்காசி மாவட்டத்தில் போகாமல் டிவியின் மூலமாக ஒளிபரப்பாகவும் மற்ற தேசங்களில் மற்ற இடங்களில் நெட்டு மூலமாக, அதாவது யூடியூப்பில் நீங்கள் போய் பார்க்கும்பொழுது நீங்கள் சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை கேட்கும் பொழுது ஜாஸ்வா டிவி சுரண்டை பாஸ்டர் ஜோசப் ராமசாமி செய்தி என்றால் அருமையான ஜோசப் ராமசாமி நான் கிட்டத்தட்ட ஆண்டோடு கிருபையினால் இந்த செய்தியை தேவன் தருகின்றார். புதன்கிழமை தோறும் 7 முதலாக 7:20 வரையும் மாலை போது நீங்கள் பார்க்கலாம். தேவனுடைய கரம் உங்களோடு ஆளுகை செய்யும். இன்னும் இந்த ஊழியம் வளர முடியுமாங்க ஜெபம் பண்ணும் பொழுது தேவன் இந்த காரியங்களை வாய்க்க செய்வார். இதை பார்க்கின்ற கேட்கின்ற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் தேவ திட்டம் தீர்மானம் உங்களுக்கு நிறைவேற வேண்டும் என்று நான் ஜெபிக்கும் பொழுது தேவன் இந்த காரியங்களை வாய்க்க செய்வார். செய்தியின் தலைப்பு ஆவிக்குரிய சுதந்திரம். ஆவிக்குரிய சுதந்திரம் எப்படி கிடைக்கும்? ஒவ்வொரு மனுஷனும் ஒரு சுதந்திரம் வேண்டும். வேலையில் ஒரு சுதந்திரம் வேணும், சம்பளத்தில் சுதந்திரம் வேணும், திருமணத்தில் சுதந்திரம் வேணும், பிள்ளைகள் பெற்றெடுப்பில் சுதந்திரம் வேணும், ஒரு தீர்மானத்தோடு புது வீடு வேணும்னு சுதந்திரம் கேட்க. உண்மைதான் எனக்கு அருமையான தேவச்சனமே. ஆவிக்குரிய சுதந்திரத்தை நாம் கேட்கும் பொழுது தேவன் அதை நிச்சயமாக நடத்துகின்ற தேவனாக இருக்கின்றார். தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. என்னுடைய சின்ன சாட்சியை சொல்லிட்டு செய்திக்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். 1997 என்று நான் நினைக்கின்றேன். ராஜபாளையம் பொன்னகரத்துக்கு அடுத்து டீச்சர்ஸ் காலனி போகக்கூடிய ஒரே ஒரு பாதை. அந்த பாதையில் ஆண்டோடைய கிருபையில் இருக்கிற செங்குளம் போகக்கூடிய பாதையில் விவசாயம் நிறையா இருக்குது. சிறுவர் இல்லம் இருக்குது. மயான கரை அங்கே தான் இருக்குது. அதில் மொத்தத்துக்கு டீச்சர்ஸ் காலனிலேருந்து தென்பக்கம் போகிறது 20 அடி பாதை தான். அந்த 20 அடி பாதையில் மையமாக 18க்கு 10 சுற்றளவு 18 அடி, உயரம் 10 அடி தோண்டி முடிச்சிட்டாங்க. எதுக்குன்னா தண்ணி எல்லா போர்லேருந்து தண்ணி இதில் உளுந்து எடுத்து ஒரு இடத்துல ஸ்பிண்டக்ஸுக்கு ஓவர் டேங்க் போகிறக்கா அது கட்டி. அப்போ நாங்கள் முக்கியமான அந்த தலைவரை பார்த்து நாங்கள் சொன்னோம். 97 நடந்த 1997 நடந்த அந்த அது கூட அதிகாரியை பார்த்து சொன்னோம். ஐயா, விவசாயிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து அவங்கள்ட்ட நேராக போய் மனு கொடுத்தோம். ஐயா, அந்த பாதையை அடைச்சிட்டா இல்லை வீடுகளில் ஒன்றும் ஆகலை, அது பாதையாக வராது அப்படின்னு சொன்னாங்க. இல்லையா, இந்த ஒரே தான் பாதை. முனிசிபல் ஸ்கெட்சில், பஞ்சாயத்து ஒன்று ஸ்கெட்சில், விஓ சர்வேர் ஸ்கெட்சில் அதான் பாதை இருக்குன்னு எவ்வளோ நாங்கள் மன்றாடணும், கேட்கல. எல்லா விவசாயியும் போய் அன்பாக கேட்டுக்கிட்டோம், கேட்கல. இதில் வேலையை ஆரம்பிச்சிட்டோம், அந்த வேலை நிற்காது, வேலை நடந்து தான் ஆகும் அப்படின்னே சொன்னாங்க. தோண்டி முடிச்சிட்டாங்க, கட்டட ஆரம்பிச்சிட்டாங்க. இபி சர்வீஸுக்காக அந்த சுவரும் கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க, செங்க கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் எவ்வளோ சொன்னோம். இப்போ வீடு இல்லையா, பாதை ஒரே பாதையாக இருக்குது. நாளைக்கு ஹாஸ்டலுக்கு, சின்ன பிள்ளை ஹாஸ்டலுக்கு போக முடியாது, மயானக்கரைக்கு போக முடியாது, செங்கோலத்துக்கு அங்கிட்டு விவசாயம் பண்ணக்கூடிய விவசாயிகள் அங்கே போக முடியாதுன்னு எவ்வளோ மன்றாடணும், கேட்கல. சில முக்கியமான ஜனங்கள்கிட்ட கிட்டத்தட்ட அநேகட்ட கையெழுத்து 120 130 கையெழுத்தை வாங்கி இது சம்மந்தப்பட்டமாக நேரடியாக விருந்தினர் கலெக்டர் கொண்டு போய் கொடுத்து எல்லாருமே அக்கா ஒதுங்கிட்டாங்க. நான் ஒருவனாக இருந்து அந்த வேலையை செய்து மீண்டுமாக அந்த கலெக்டர் மூலமாக காவல்துறை அனுப்பிச்சி வச்சு அந்த வேலையை நிப்பாட்டி ஸ்கெட்ச் எடுத்து பார்க்கும்போது அந்த 20 அடி பாதை, அந்த இடத்துல 20 அடி பாதையில் மையமாக தோண்டுனா இங்கிட்டும் வர முடியாது, தெற்கையும் வர முடியாது, வடக்கையும் போக முடியாது, பாதை பிளாக் ஆகிடும். அப்போ அவங்க சொல்லும்போது வீடுகளே ஆகலை, ஆனால் பாதை அதுதான்.
கடைக்கு அவங்க அது கலெக்டர் மூலமாக கொடுத்த அந்த ஆர்டர் பிரகாரம் காவல்துறையில் வந்து அதிகாரி வந்து சொன்னாங்க, சத்தம் போட்டாங்க, செய்யக்கூடாது பண்ணி அந்த வேலையை போகாமல் அதெல்லாம் மூடிட்டு அந்த வேலையை விட்டு இப்போ ரோடு தார் ரோடாக போட்டாங்க, நீட்டாக இருக்குது இன்னைக்கு. ஆனால் எதுக்காக நான் சொல்கிறோம்னா, ஆவிக்குரிய சுதந்திரம். எல்லாருமே அவங்கவுங்க கையெழுத்து போட்டு ஒதுங்கிட்டாங்க. ஆனால் தன்னந்தனியாக தேவனுடைய நாமத்தை நிமித்தம் ஒரு எப்படியாவது ஒரு வைராக்கியமாக அந்த நல்லது நம்ம செஞ்சிடணுங்கிற 97 நான் நீங்கள் இதை பார்க்குறவங்க பொன்னோரத்தில் ராஜபாளத்தில் இது கூட நீங்கள் செய்தி கேட்டுக்கிட்டு இருப்பீங்க. இது உண்மை, இது நடந்த சம்பவம் உண்மை. வசனத்தை நான் கையில் வச்சு சொல்கிறேன், இது உண்மை. 1997 அந்த பாதையை மறித்து வேலை பார்த்ததை மீண்டுமாக கலெக்டர் மூலமாக ஒரே ஒரு நபராக நான் போய் எல்லா வேலையும் சிறப்பாக முடிக்கத்தக்க தேவன் கிருபை தந்தார். அந்த நாளில் போனோம்னா கிட்டத்தட்ட அருமையான பாதையாக இருக்கும். சின்ன பிள்ளை ஹாஸ்டலுக்கு அங்கே தான் போகணும், செங்கோலத்துக்கு அங்கிட்டு தான் போகணும், மயானக்கரைக்கு டீச்சர்ஸ் காலனி நரிப்பாறை பொன்னவரம் ஆசிரியர் குடிப்பு எல்லாருக்கும் மயானக்கரை அங்கே தான் கலெக்டர் ஒதுக்கி கொடுத்துருக்காங்க. அந்த நேரம் அதை விட்டுருந்தோம்னா நேரம் ரொம்ப ஜனங்களுக்கு பரிதவிப்பாக இருக்குங்கிறதுக்காக அவங்கள்ட்ட சொல்கிறேன். ஏன்னா ஆவிக்குரிய சுதந்திரத்தை தேவன் எனக்கு தந்தார். இது நீ தலையிடு, இது ஒரு பொது பிரச்சனை, இது நன்மையாக முடிப்பேன் என்ற விசுவாசத்தை தேவன் தந்தபடினால் தேவன் எனக்கு தந்த அந்த விசுவாசத்தின் பிரகாரம் நாம் செயல்பட்டே தேவன் என்னை வெட்கப்படுத்தவில்லை. ஏன் வெட்கப்படுத்தவில்லை என்றால் அது பொதுவான விஷயங்கள். ஒரு மனிதனுக்கு 2 மனிதர்கள்ல அநேக ஜனங்களுக்கு அது தேவைப்படக்கூடியது என்று தேவ திட்டத்தை தேவன் தந்தபடினால் அதை நேர்த்தியாக இந்த நாளில் போகும்போது தார் ரோடு போட்டு போக்குவரத்து அதிகமாகிடுச்சு, நல்ல நிலையில் இருக்குது. அன்றைக்கி போராடக்கூடிய நிலைகள் வரும் பொழுது ஆவிக்குரிய சுதந்திரத்தை தேவன் என்று தந்தபடினால் தாழ்மையாக விசுவாசத்தோடு கர்த்தரோடு நான் இருந்து செயல்பட்டு அநேக ஜனங்களுக்கு நன்மை தரும்படியாக தேவன் அதை செய்து முடிக்க தந்த உதவி செய்தார். இதற்காக யார்ட்டுமே நான் காசு வாங்கலை, பசு பேர் கூட வாங்கவே கிடையாது. நானாக இருந்து தேவ சமூகத்தில் ஜோமணி செயல்பட்டேன். தேவன் வெட்கப்படுத்தவே இல்லை. ராஜபாளையத்தை சார்ந்த அநேகருக்கு அது உங்களுக்கு தெரியும். டீச்சர்ஸ் காலனி, பொன்னவரம், நரிப்பாறை, இந்திரா நகரில் இருக்கிறவங்க அநேகருக்கு என்ன நிச்சயமாக இது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இது பொய் அல்ல, இது கட்டுக்கதை அல்ல. ஏன்னா பல நல்ல விஷயங்களில் வந்து சில அறியாமலோ சில தவறு நடக்கும்போது நம்ம சுதந்திரமாக போய் நின்று நம்மளுடைய முயற்சியில் பண்ணோம்னா அந்த விளைச்சலுக்கு நம்ம காரணமாக இருப்போம், அந்த உயர்வுக்கு நம்ம காரணமாக இருப்போம். தேவன் தாமே வழி நடத்துவார். அந்த நாளின் செய்தி தலைப்பு ஆவிக்குரிய சுதந்திரம். இந்த ஆவிக்குரிய சுதந்திரம் அப்போஸ்தலர் பவுலிடம் காணப்பட்டது. எனக்கு அருமையான தேவச்சனமே. அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரம் 7 முதலாக 11 வரை நாம் பார்க்கும் பொழுது தாயின் வயிற்றில் சப்பானியாய் பிறந்து வாலிபன் குதித்து எழுந்து நடந்தான் என்பதை பார்க்கின்றோம். எனக்கு அருமையான தேவச்சனமே. அப்போஸ்தலர் 28ஆம் அதிகாரம் 3, 5 இந்த 2 வசனம் பார்க்கும் பொழுது பவுல் கையில் கவ்வி கொண்ட விரியன் பாம்பை பார்க்கும். அந்த நேரத்தில் அவர் எந்த ஒரு மெடிசன் எடுக்கலை. ஏனென்றால் அவருக்குள்ளாக ஆவிக்குரிய சுதந்திரம் காணப்பட்டது, ஆவியானுடைய ஆளுகை காணப்படுகிறது, ஆவியானுடைய துணை காணப்பட்டது, ஆவியானுடைய திட்டம் காணப்பட்டது என்பதை பார்க்கின்றார். கர்த்தர் அப்போஸ்தலர் பவுலுக்கு சுதந்திரமான வல்லமையை தேவன் தந்தார். சங்கீதம் 9ஆம் அதிகாரம் 18 வசனத்தை நீங்கள் வாசிங்க, அது பிரயோஜனமாக இருக்கும். ஏசாயா 42ஆம் அதிகாரம் 7வது வசனம் பார்க்கும் பொழுது கர்த்தராகிய நான் நீதியின்படி உம்மை அழைத்து, ஏசாயா தீர்க்கதரிசி 42ஆம் அதிகாரம் 7வது வசனம் சொல்லக்கூடிய வார்த்தை பார்க்கும் பொழுது கர்த்தராகிய நான் நீதியின்படி உம்மை அழைத்து, நீதியின்படி என்னையும் உம்முடைய தேவன் தெரிந்து கொண்டார். உம்முடைய கையை பிடித்து உம்மை தற்காத்து உம்மை ஜனத்திற்கு உடன்படிக்கையாகவும் ஜாதிகளுக்கு ஒளியாகவும் வைக்கின்றேன். கிருபை, அவருடைய தயவு நீடிய சாந்தம் உள்ளது. அருமையான வசனமாக நான் செய்தியின் தலைப்பை நான் பார்க்கும் பொழுது ஆவிக்குரிய சுதந்திரம். ஆவிக்குரிய சுதந்திரம் நமக்குள்ளாக தேவன் தரும் பொழுது அது விலகாது, மாறாது, விலகி செல்லாது. தேவ சித்தம் செய்வதில் பாரம் இருக்கும், வைராக்கியம் இருக்கும். தேவ சித்தம் செய்வதில் வைராக்கியம் இருக்கும், ஆதாங்கம் இருக்கும். அது செய்யணும், தேவன் செய்வார். சிறுமைப்பட்டவருக்கு மேலே சுவிசேஷம் சொல்லணுங்கிற ஒரு நெருக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும். இருதயம் வந்து நறுங்குண்டதும் காயப்பட்டதும் நன்மையான முயற்சிகளை செய்யணுங்கிற எண்ணம் வரும். அது மட்டும் இல்லை, சங்கீதம் 9ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை நாம் தியானிக்கும் பொழுது சிறையில் மரணத்திற்கு ஏதுவாய் தண்டனைக்கு உட்பட்டவன் யார் இருந்தாலும் அவங்கள விடுதலை பண்ணுறதுக்கு, அவங்க நல்ல நிலைக்கு வந்து திருந்தி வாழ்வதற்கு முயற்சி தான் நீங்கள் பண்ணுங்கன்னு தான் இருக்கும்.
பிறர் குற்றவாளி என்று தீர்ப்பதற்கு நமக்கு தகுதி அல்ல, அது அரசருக்கு. ஆனாலும் கூட கவலையில் கவலர், கடன் தொல்லர், எல்லாராலும் வெறுக்கப்பட்ட நிலை, சமாதானம் இல்லாத சூழ்நிலைமை, சாத்தானுடைய பிடியில கட்டுண்டவர்களாக இருக்கக்கூடிய பிள்ளைகளை விடுதலையாக்க நீ முன்னேற வேண்டும். விடுதலை ஆக்குவதை நாம் முன்னேற வேண்டும். விடுதலை ஆக்குவதற்கு நாம் காரணமாக இருக்க வேண்டும். விடுதலை ஆகுவதற்கு நாம் முன்மாதிரியாக இருக்க வேண்டும். ஆவிக்குரிய சுதந்திரம் நமக்குள்ளாக இருக்கின்றபடினால் நாம் அந்த திட்டத்தை, தீர்மானத்தை நிறைவேற்றக்கூடிய பிள்ளைகளாக காணப்பட வேண்டும். ஏசாயா 61 அதிகாரம் 1வது வசனம் பார்க்கும் பொழுது கிருபையான வசனத்தை பார்க்கின்றோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 8 அதிகாரம் 29, 30, 32 வரைக்கும் நம்ம பார்க்கும் பொழுது இங்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையின் விசுவாசத்தின் பார்க்கின்றோம். என்னை இந்த உலகத்திற்கு அனுப்பின பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கின்றபடியால் என் பிதா என்னை தனித்து இருக்க விடவில்லை. பிதாவின் சித்தத்தை செய்கின்ற இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு நல்ல விசுவாசத்தை, வைராக்கியமான விசுவாசத்தை பார்க்கின்றோம். தேவன் வெட்கப்படுத்தவில்லை. என் பிதா என்னோடு இருக்கின்றபடி நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் என் பிதா என்னை தனித்திருக்க விடவில்லை என்றார். அந்த வைராக்கியமான விசுவாசம் நமக்கு எப்படி வர வேண்டும் என்றால், பிதா சித்தத்தின் பிரகாரம் இயேசு கிறிஸ்து செய்து முடித்தார் ஊழியங்களை. உண்மைதான். ஒவ்வொரு நிமிஷமும் பிதா இயேசு கிறிஸ்து பாதுகாப்பை தந்தார். இந்த இயேசு கிறிஸ்துவை நமக்கு வழிவாசலாக தந்திருக்கின்றார். எல்லா வகையிலும் அவரை நாம் முன்வைக்க வேண்டும். அவருடைய வாழ்க்கையில் அவர் சுவிசேஷங்கள் சொன்னதில், ஊழியங்கள் செய்ததில், பொறுமையாக இருந்ததில், தாழ்மையாக இருந்ததில், தன்னுடைய கடமைகளை சரியாக செய்த அனைத்திலும் இயேசு கிறிஸ்துவை நாம் முன்வைத்து வாழும் பொழுது இயேசு கிறிஸ்து இருந்த அந்த சமாதானம், சந்தோஷம், மனமகிழ்ச்சி அனைத்திலும் நமக்கும் தேவன் தந்திருக்கின்ற தேவனாக இருக்கின்றார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் என் இயேசு என்னை தனித்து இருக்க விடவில்லை என்று அந்த பாதையை நாம் செல்ல வேண்டும். நீங்கள் பாக்கியவான்கள், பாக்கியவதியாக காணப்படுவீர்கள் என்பதை பார்க்கின்றோம். இயேசு கிறிஸ்துவை நாம் சொந்த இரட்சகரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது ஆவிக்கு சுதந்திரம் நமக்குள்ளாக இருக்கும். நீங்கள் பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். சமாதானத்தை தேவன் தருவார். இந்த உலகம் தர முடியாத சமாதானத்தை தேவன் தருவார். இந்த உலகம் நம்மளை கைவிட்டாலும் தேவன் ஒருபோதும் ஒரு வகையில் நம்மளை வெட்கப்படுத்தவே மாட்டார், கைவிடவே மாட்டார் என்ற விசுவாசம் நமக்குள்ளாக காணப்பட வேண்டும். தூக்கத்தோடும் வேதனையோடும் கலக்கத்தோடும் என்ன செய்யணும் அங்கலாய்ப்போடும் அடுத்த ஸ்கூலுக்கு நம்ம என்ன செய்கிறது, எக்ஸாம் நமக்கு மார்க் எப்படி வருமோ அந்த கலக்கத்தில் இருக்கீங்க எல்லாமே தேவன் மாற்றுவார். எல்லாம் தேவன் மாற்றுவார். இந்த ஆண்டு நீங்கள் எழுதக்கூடிய ஒவ்வொரு எக்ஸாம்லையும் ஒவ்வொரு எழுத்துலையுமே ஆண்டவரே ஆவிக்குரிய சுதந்திரத்தை என்ன தாங்க, பரிசுத்தாவின் சுதந்திரத்தை என்ன தாங்க. இயேசு கிறிஸ்துவே நான் உங்களை பார்க்கல, ஆனால் நான் இந்த வேதத்தின் மூலமாக நான் நம்புகிறேன், இந்த பிரசங்கத்தின் மூலமாக, இந்த செய்தி மூலமாக, இந்த வசனத்தின் மூலமாக நான் நம்புகிறேன். ஆண்டவரே என்னுடைய மார்க்கு நல்ல விடுதலை தாங்க, என்னுடைய வேலைக்கு ஒரு நல்ல ஒரு வெற்றியை தாங்க, குடும்பத்தை, என் பெற்றோரை நான் விசாரிக்கணும், என் பிள்ளைகளை நான் கவனிக்கணும். அந்த விசுவாசத்தோடு நீங்கள் செயல்படும் பொழுது நாளத்தனையான பலனை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ள முடியும். தேவ நாமத்தின் நிமித்தம் நான் சொல்கிறேன். அப்போஸ்தலர் பவுல் ரோமபுரிக்கு எழுதின அருமையான ரோமர் 6 அதிகாரம் 12வது வசனத்தை நம்ம பார்க்கும் பொழுது, நாம் பாவத்திற்கு விடுதலையாகி நீதிக்கு அடிமைகளானோம். பாவத்திற்கு அடிமை அல்ல, அந்த பாவத்திற்கு விடுதலையாகி ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட பின்பாக நீதிக்கு அடிமைகளானோம். சுதந்திரம் தரும் புது ஜீவ பிரமாணங்களை பார்க்கின்றோம். ரோமர் 8 அதிகாரம் 2வது வசனத்தை பார்க்கும் பொழுது சுதந்திரம் தரக்கூடிய புதிய ஜீவ பிரமாணங்களை பார்க்கின்றோம். அருமையான சாலமோன் ராஜாவுடைய ஜீவியத்தை நாம் பார்க்கும் பொழுது, சாலமோன் ராஜா உணவு 1 ராஜாக்கள் 4 அதிகாரம் 22வது வசனம் பார்க்கும் பொழுது 428 பக்கம் பழைய ஏற்பாட்டில் 30 மரக்கால் மெல்லிய மாவும் 60 மரக்கால் மாவும் இதை குறித்து நாம் பார்க்கின்றோம். எனக்கு அருமையான தேவன், எவ்வளவு செழிப்பான தேசம், செழிப்பாக தேவன் வைத்திருக்கிறார். சாலமோன் ராஜாவுக்கு அனைத்தையும் தேவன் செய்தார். இன்னும் உனக்கு என்ன வேண்டும் என்று கேளு. அந்த வார்த்தையை நாம் பார்க்கும் பொழுது எவ்வளவு ஆச்சரியமானது நினைச்சு பாருங்க. ஆவிக்குரிய சுதந்திரம் நமக்கு வேணும். பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து தகத்தெறிய வேணும். தேவனால அது கூடும். ரோமர் 8:2 பார்க்கும், இந்த புதிய ஏற்பாட்டில் வசனம் இயேசு கிறிஸ்துவின் ஆவியின் பிரமாணம் என்று விசுவாசிக்கவும். இந்த பிரமாணம் தான் நம்முடைய பாவத்தில் இருந்து விடுதலை தந்தது என்ற விசுவாசமும்.
ரோமர் 8:20-21 பார்க்கும். அழிவுக்குரிய அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு நாம் தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய மகிமையான சுயதினத்தை பெற்றுக்கொள்ளும் என்கிற நம்பிக்கையோட நாம் ஜீவிக்க வேண்டும் என்பதை பார்க்கின்றோம். அந்த நம்பிக்கை நமக்குள்ளாக காணப்பட வேண்டும். ஆவியானவருடைய பராமரிப்பு 2 கொரிந்தியர் 3:17-18 பார்க்கும். ஆவியானவர் இருக்கும் இடத்தில் விடுதலை இருக்கும். எவைகளில் விடுதலை? விடுதலை இருக்கும். எவைகளில் விடுதலை? நல்ல அருமையான பார்க்கும். தேவன் கண்ணீரில் விடுதலை தருகின்ற தேவனாக இருக்கின்றார். கவலையில் விடுதலை தருகின்ற தேவனாக இருக்கின்றார். பாரத்தில் எப்படிப்பட்ட பாரம் உங்களுக்குள்ளாக இருந்தால் இன்னைக்கு அந்த பாரத்தை இந்த பார்க்கக்கூடிய இந்த செய்தியை பார்க்கக்கூடிய தேவ சமுதிரின் விசுவாசத்தோடு முறையிடுங்க. ஆவியானுடைய பராமரிப்பு எனக்கு வேண்டாம் ஆண்டவரே, ஆவியானுடைய சுதந்திரம் எனக்கு வேண்டாம் ஆண்டவரே, வேணும் ஆண்டவரே, வேண்டும் என்று நீங்கள் கேளுங்க. நிச்சயமாக பாரத்திலிருந்து ஒரு விடுதலை ஆண்டவர் தருவார். விசுவாசத்தில் ஒரு வல்லமை தருவார். செய்யும் முயற்சியில் நல்ல ஒரு விடுதலை தருவார். கலாத்தியர் 2:1-4 வரைக்கும் நம்ம பார்க்கின்றோம். நான் ஓடுகிறேன், ஓடினதும் வீண் போகாதபடிக்கு உளவு பார்த்து என்றால் இந்த வேதத்தின் நன்கு ஆராய்ந்து பார்த்து அதை நேசிக்கவும், அதை வாசிக்கவும், அதை இறுக பற்றி கொள்ளவும் கிருபை தாங்க டாடி கேட்டோம் என்றால் நிச்சயமாக நடத்துகின்ற தேவனாக இருக்கின்றார். ஆவியானவருடைய பராமரிப்பு ஆவிக்குரிய சுதந்திரத்தை தருகிற தேவனாக இருக்கின்றார். ஆவிக்குரிய சுதந்திரத்தை தேவன் தருகிற தேவனாக இருக்கின்றார். தேவன் ஒருபோதும் நம்மளை வெட்கப்படுத்தவே மாட்டார் என்ற விசுவாசம் நமக்குள்ளாக காணப்பட வேண்டும். கர்த்தரை சார்ந்தக்கூடிய பிள்ளைகளுக்கு தேவன் ஒருபோதும் வெட்கப்படுத்தவே மாட்டார். அருமையான செய்தியின் தலைப்பை நாம் பார்க்கும் பொழுது ஆவிக்குரிய சுதந்திரம். ஆவிக்குரிய சுதந்திரம், கர்த்தரால் தரக்கூடிய ஈவு, கர்த்தரால் தரக்கூடிய அன்பு. ஒரு அருமையான ஒரு பாடல் பாடுவோமா? நிறைந்து நிறைந்து நான் நிரப்பிடுவேன், பெற்ற ஊழியம் நிறைவேற்றுவேன். நிறைந்து நிறைந்து நான் நிரப்பிடுவேன், பெற்ற ஊழியம் நிறைவேற்றுவேன். ஆவியினால் வார்த்தையினால் அனுதினம் நிரம்பிடுவேன். ஆவியினால் வார்த்தையினால் அனுதினம் நிரம்பிடுவேன். நான் அனுதினம் நிரம்பிடுவேன், நான் அனுதினம் நிரம்பிடுவேன். நிறைந்து நிறைந்து நான் நிரப்பிடுவேன், பெற்ற ஊழியம் நிறைவேற்றுவேன். நிறைந்து நிறைந்து நான் நிரப்பிடுவேன், பெற்ற ஊழியம் நிறைவேற்றுவேன். பார்வை அடைந்தான் பவுலன்று பரிசுத்த ஆவியில் நிரம்பியதால். பார்வை அடைந்தான் பவுலன்று பரிசுத்த ஆவியால் நிரம்பியதால். நிறைந்து நிறைந்து நான் நிரப்பிடுவேன், பெற்ற ஊழியம் நிறைவேற்றுவேன். நிறைந்து நிறைந்து நான் நிரப்பிடுவேன், பெற்ற ஊழியம் நிறைவேற்றுவேன். ஆவியினால் வார்த்தையினால் அனுதினம் நிரம்பிடுவேன். ஆவியினால் வார்த்தையினால் அனுதினம் நிரம்பிடுவேன். நான் அனுதினம் நிரம்பிடுவேன், நான் அனுதினம் நிரம்பிடுவேன். நிறைந்து நிறைந்து நான் நிரப்பிடுவேன், பெற்ற ஊழியம் நிறைவேற்றுவேன். நிறைந்து நிறைந்து நான் நிரப்பிடுவேன், பெற்ற ஊழியம் நிறைவேற்றுவேன். ஆவியினால் வார்த்தையினால் அனுதினம் நிரம்பிடுவேன். ஆவியினால் வார்த்தையினால் அனுதினம் நிரம்பிடுவேன். நான் அனுதினம் நிரம்பிடுவேன், நான் அனுதினம் நிரம்பிடுவேன். நிறைந்து நிறைந்து நான் நிரப்பிடுவேன், பெற்ற ஊழியம் நிறைவேற்றுவேன். நிறைந்து நிறைந்து நான் நிரம்பிடுவேன், பெற்ற ஊழியம் நிறைவேற்றுவேன். அருமையான இந்த பாடல் ஐயா பெர்க்மன்ஸ் ஐயா எழுதிய பாடல். இன்னும் பாட்டு புஸ்தகத்துக்கு வரல, தேவன் தாமே வழிநடத்துவாராக. இந்த ஊழியத்தின் அடிப்படையில் அநேக பாட்டுகளே தேவதாசர்கள் மூலமாக கற்றுக்கொள்ளத்தக்க தேவன் கிருபை தந்தார். நிறைந்து நிறைந்து நான் நிரப்பிடுவேன் அப்படி என்றால் நாம் நிறைய வேண்டும், பரிசுத்தாவின் அவசியத்தை நிறைய வேண்டும். நிரப்பிடுவேன் என்றால் அநேகரை நிரப்ப வேண்டும்.
தேவ திட்டத்தை எப்படியாக இயேசு கிறிஸ்து செய்து முடித்தார், அதே போல நாம் நிறைந்து அபிஷேகத்தில் நிறைந்து வாழ வேண்டும். அது மட்டுமல்ல, அநேகரை நிரப்பிவிடக்கூடிய வாழ்க்கை தான் இந்த ஊழியம். நிரப்பிடுவேன், தேவ திட்டத்தை நிறைவேற்றுவேன். தேவன் தாமே வழி நடத்துவாராக. இந்த நாளினுடைய ஆண்டுடைய பெரிய கிருபையினால் இந்த நாளின் செய்தியின் தலைப்பை பார்க்கும் பொழுது ஆவிக்குரிய சுதந்திரம் என்பதை பார்த்தோம். இந்த ஆவிக்குரிய சுதந்திரத்தை நீங்கள் முழுமையாக தேவன் தந்த ஒரு பொறுப்பாக நீங்கள் செயல்படும் பொழுது தேவன் இந்த திட்டத்தை நிறைவேற்றுகின்ற தேவனாக இருக்கின்றார். தேவன் தாமே வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். நன்றி ராஜா, கிருபை.